வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹெவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸஸ்லாம் தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ். எத்தனை கிளாஸ் அப்படின்னா 28வது கிளாஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 27 கிளாஸ் வரைக்கும் தான் நம்ம ஜிகேக்குனே தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த கிளாஸ்லாம் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதுக்கு நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே கேட்குறாங்க ரெகுலர் எக்ஸாமில். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் எக்ஸாம் எழுதலை, இனிமேல் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்க ப்ரீவியஸ் இயர் கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட எக்ஸாம்ங்கிறதும் ஈஸியாக அமையும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விச் ஃபேமஸ் ராஷ்டிரகூடா கிங் பில்டு த ராக்கட் டெம்பிள் கைலாசா அட் எல்லோரா? ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ராஷ்டிரகூட கிங் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கட் டெம்பிளான எல்லோராவில் இருக்க கைலாஸ் டெம்பிளை கட்டினது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ எல்லோராவில் கைலாசத்தின், அதாவது கைலாசத்தில் பாறை வெட்டப்பட்ட கோயிலை கட்டிய புகழ்பெற்ற ராஷ்டிரகூட மன்னர். ஓகே, ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி தான் எந்த புகழ்பெற்ற ராஷ்டிரகூட மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோராவில் இருக்க கைலாசா டெம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டினது அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா பூஜா. ஓகே, ஆப்ஷன் 2ல மூன்றாம் கோவிந்தா, ஆப்ஷன் 3ல ராஷ்டிரகூடா கிங் 1. ஓகேவா? ஸோ அண்ட் ஆப்ஷன் 4ல ஜெய்சந்த் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த எல்லோராவில் இருக்க கைலாச டெம்பிள் வந்து கட்டின ராஷ்டிரகூட மன்னர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் 3ல இருக்க ராஷ்டிரகூட கிங் கிருஷ்ணா 1. ஓகே, அதாவது முதலாம் கிருஷ்ணா அப்படிங்கிற சொல்லக்கூடியவர் தான் வந்து இதை வந்து கட்டியிருப்பார். ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஸோ ராஷ்டிரகூட மன்னராக இருக்கக்கூடிய இந்த முதலாம் கிருஷ்ணா தான் வந்து எல்லோரா இருக்க கைலாசா டெம்பிள் வந்து கட்டினவர். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த எல்லோரா டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எதனால் ஆனது அப்படி மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ராக்கட் டெம்பிள், அதாவது பாறைகளால் இப்போ வந்து குடைவரை கோயில் சொல்லுவாங்களே, அது மாதிரியான ஒன்று தான். ஓகேவா? ஸோ ராக்கட் டெம்பிள் தான் இந்த கைலாசா டெம்பிள். இந்த கைலாசா டெம்பிள் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையுமே இருக்குது, அதே மாதிரி எல்லோராலையுமே இருக்குது. ஓகேவா? ஸோ அதேமாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ காஞ்சி கைலாசநாதர் அப்படி மாதிரி சொல்லுவோம், அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. எல்லோராவில் வந்து கைலாஸ் டெம்பிள் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கைலாசுங்கிறது எந்த கடவுளுக்கானது அப்படின்னா சிவன். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. சில நேரங்களில் கொஸ்டின்ஸ் வேறு எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, முதலாம் கிருஷ்ணர் இருக்கார்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைனசிட்டியை சேர்ந்த கிங் அப்படி மாதிரி கேட்கலாம். ஸோ ராஷ்டிரகூட மன்னர். ஓகே, ஸோ ராஷ்டிரகூட கிங் அப்படிங்கிற மாதிரி இதையுமே தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இதில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு கூடுதலாகவே சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அதாவது கமர்ஷியல் பேங்க் கீப் த டெபாசிட் வித் ஆர்பிஐ, த டிபாசிட் ஆர் கால் டேஸ். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வணிக வங்கிகள் தங்கள் வைப்பு தொகையை ரிசர்வ் வங்கியிடம் வைத்திருக்கின்றன. ஓகேவா? ஸோ அதாவது இந்த கமர்ஷியல் பேங்க் சொல்லக்கூடிய வணிக வங்கின்னு சொல்லக்கூடியது, இவங்க வந்து கமர்ஷியல் பேங்க்குக்கும் நேஷனலைஸ் பேங்க்குக்கும் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே, ஸோ கமர்ஷியல் பேங்குங்கிறது பணத்தை மட்டும்தான். ஓகேவா? ஸோ முக்கியமான ஒரு இதாக வந்து போவாங்க. ஓகேவா? ஸோ அதே அந்த வணிக ரீதியான வரக்கூடிய வங்கிகள் இருக்குல்ல, அவங்க வந்து வைப்பு தொகைங்கிறது ரிசர்வ் வங்கியில் தான் இருக்கும். ஸோ அந்த வைப்புகளை வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல லியபிலிட்டி பொறுப்புகள், ஆப்ஷன் 2ல லோன் கடன்கள், ஆப்ஷன் 3ல இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது தொடர்ந்து வரும்ல அந்த மாதிரியானது. ஓகேவா? அடுத்தடுத்து வரும்ல, அதை இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ இதில் பரம்பரைன்னு இருக்குது. ஸோ அதுதான், அதாவது இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது இங்கிலீஷில் அப்படியே தமிழாகவும் பரம்பரை அப்படிங்கிறதும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து அடுத்தடுத்து வைப்போம்ல, அதுதான் சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ ஆப்ஷன் 4ல ரிசர்வ்ஸ் அப்படிங்கிற, அதாவது இருப்புகள் சொல்லக்கூடியது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அதாவது இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட வைப்பு தொகை ரிசர்வ் வங்கியிடம் வச்சிருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வைப்புக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ்ஸ்னு அர்த்தம், அதாவது இருப்புகள்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட ஷிஃப்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். பண்டிட் ராஜேந்திர கங்கனி இஸ் அசோசியேட்டட் வித் விச் கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் இந்தியா? ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பண்டிட் ராஜேந்திர கங்காணி இந்தியாவின் எந்த பாரம்பரிய நடத்தும் தொடர்புடையது? ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குங்களா உங்களுக்கு? ஸோ யாரை கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு டான்ஸ் பர்சனாலிட்டி தான், அதாவது ஒரு
டான்ஸில் வந்து எந்த டான்ஸில் ஆடி புகழ் பெற்றவர் அப்படிங்கிற மாதிரி இந்த பண்டிட் ராஜேந்திர கங்கனி அப்படிங்கிறவர் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மணிப்பூரி டான்ஸ், ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதக் டான்ஸ், ஆப்ஷன் 3ல் வந்து ஒடிசி டான்ஸ், ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்ரியா டான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டான்ஸ் ஆடி புகழ் பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டிட் ராஜேந்திர கங்கானி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்க கதக். ஓகே, ஸோ இந்த கதக் டான்ஸ் ஆடி புகழ் பெற்றவர் தான் அப்புறம் இந்த பண்டிட் ராஜேந்திர கங்கானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய. ஓகேவா? ஸோ கதக்குங்கிறது வந்து எந்த மாநிலத்தினுடைய கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கதக் டான்ஸ் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ் அண்ட் நார்த் இந்தியா. ஓகே, ஸோ நார்த் இந்தியா பகுதின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து கதக் டான்ஸுங்கிறது கிளாசிக்கல் டான்ஸாக இருக்குது. அதுபோக இப்போ ஒடிசிங்கிறது வந்து ஒடிசா மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸு, சத்ரியாங்கிறது அஸ்ஸாம் மாநிலம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மணிப்பூரிங்கிறது மணிப்பூர் மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸாக தான் இருக்குது. ஸோ இதில் சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் நோட் பண்ணிக்கிறீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ரிவிஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அதாவது ராஜேந்திர கங்கானி அப்படிங்கிறவர் எந்த டான்ஸ் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறதுல புகழ்பெற்றவர் அப்படின்னா கதக். ஓகேவா? ஸோ இதை வந்து அப்படியே மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து கதக் டான்ஸ் ஆடுறதுல புகழ்பெற்றவர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு அதில் ராஜேந்திர கங்கனி இருந்தாங்க அப்படின்னா அவர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அப்படியே மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்த மாதிரி டைப்லையுமே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்படி கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, வித் விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாஸ் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அசோசியேட்டர். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உஸ்தாத் பிஸ்மில்லா கான் எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடைய. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ எப்படி வந்தால் ஒரு டான்ஸ் ஆடக்கூடியதில் முக்கியமாக புகழ்பெற்றவங்களுக்கு பார்த்தோமோ அதே மாதிரியான ஒன்று தான் இங்கே எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல அதில் பயன்படுத்துறதுலன்னா ரொம்பவும் புகழ்பெற்று முக்கியமான அவார்டுகள்லாம் வின் பண்ணாங்களே அவங்கள பற்றியான ஒரு இதுதான். இதில் யார் பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உஸ்தான் பிஸ்மில்லா கான். ஓகே, ஸோ உஸ்தாத் பிஸ்மில்லா கான் சொல்லப்படக்கூடிய இந்த பிஸ்மில்லா கான் அப்படிங்கிறவங்க சொன்ன எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல புகழ்பெற்ற அப்படின்னு பார்க்கணும். ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெனாய். ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து சித்தாரன், ஆப்ஷன் 3ல் வந்து கித்தாரன், ஆப்ஷன் 4ல் வந்து சந்தூர். ஓகேவா? ஸோ இதில் வந்து எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல புகழ்பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்மில்லா கான் அப்படிங்கிறவர் ஆப்ஷன் 1ல் இருக்க ஷெனாய். ஓகே, ஸோ இந்த ஷெனாய் அப்படிங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதெல்லாம் புகழ்பெற்றவர் வந்து ஷெனாய் அப்படிங்கிறவர். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இது தெரிஞ்சுக்கிறீங்க. பிஸ்மில்லா கானை வச்சு வந்து நிறைய திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தோம்ல இவர் ராஜேந்திர கங்கானி, பண்டிட் ராஜேந்திர கங்கானி அவர் வந்து கதக் டான்ஸு. ஸோ அதே மாதிரி ஞாபகப்படுத்திக்கிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் வந்து சித்தாருங்கிறது ரவிசங்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவரது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். த பாப்புலர் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இன் நார்த் இந்தியா இஸ் கால்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வட இந்தியாவில் கோவில் கட்டிடக்கலையின் பிரபலமான பாணி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ அதாவது வட இந்தியா நார்த் இந்தியா இப்போ நான் வந்து முதல்ல சொன்னேன்னா இப்போ நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸாக சொல்லப்படக்கூடியது வந்து தான் இந்த கதக் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் முதல் கிளாஸில் சொல்லும்போது. அதே மாதிரியான ஒன்று தான் இங்கே கேட்குறாங்க. அதாவது நார்த் இந்தியா, அதாவது வட இந்திய பகுதியில் வந்து கோவில் கட்டிடங்களில் மிகவும் முக்கியமான ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன பேரில் அழைக்கப்படக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சயாதனா. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து நகாரா, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து சிகாரா, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து திராவிடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியான்னு சொல்லிட்டாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது. ஓகேவா? ஸோ நார்த் இந்தியன் ஆர்கிடெக்சர் முறை அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னென்னா உங்களுக்கு நகாரா. ஓகேவா? ஸோ நகாரா முறைப்படி தான் வந்து வட இந்தியாவில் வந்து கோவில் அனைத்து கோயில்களுமே வந்து கட்டப்பட்டிருக்கும் பெரும்பாலுமே. ஸோ ஒரு சில கோயில்கள் வந்து திராவிடா அந்த மற்ற ஸ்டைல் இருக்குல்ல அதில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது நகாரங்கிறது நார்த் இந்தியா. ஓகேவா? ஸோ அதே இது வந்து இப்போ வந்து சிகாரா, திராவிடன் இந்த இது ரெண்டு இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா. ஓகேவா? ஸோ சவுத் இந்தியா பகுதியில் வந்து இந்த சிகாரா திராவிடா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக இதேமாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா திராவிடா அப்படிங்கிறது எந்த இந்திய பகுதியில் வந்து அதிகமாக கட்டப்படக்கூடிய ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படி மாதிரி ஒரு கேள்வியும் கேட்கப்படலாம். ஸோ அதனால் திராவிடா அப்படிங்கிறது நம்ம திராவிட மொழிகள் அப்படி மாதிரி கூட சொல்லலாமா? தமிழ் இந்த பக்கம் உள்ள மொழிகளெல்லாம் தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படிங்கன்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரியான ஒன்று தான் திராவிடா பாணி கட்டிடக்கலை அப்படிங்கிறது தான் எங்கே அப்படின்னா தென்னிந்தியா அப்படிங்கிறதையும். ஸோ நகாரபாணி அப்படிங்கிறது தான் வட இந்தியாவில் கட்டக்கூடிய கோவில் கட்டிடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இதில் சொல்லப்பட்ட கொஸ்டின்ஸையும் எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த பார்ட் ஆஃப் த ஹிமாலயன் லீயிங் பிட்வீன் சட்லஜ் அண்ட் த காலி ரிவர்ஸ் இஸ் நவுன் அஸ் டேஷ். ஓகே, புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சட்லஜ் மற்றும் காலி நதிகளுக்கு இடையே அமைந்துள்ள இமயமலையின் பகுதி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ ரெண்டு ரிவர் பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்லஜ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து அடுத்து காலி நதி, ரெண்டு நதிகளுக்கு இடையே அமைந்துள்ள இமயமலை பகுதி. ஓகேவா? ஸோ சட்லஜுக்கும் காலி நதிக்கு இடையில தான் இமயமலை பகுதி கொஞ்சம் இருக்குது. அதை அந்த இமயமலை பகுதி வந்து என்ன பேரில் அழைப்பாங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாச்சல் ஹிமாலயாஸ்,
ஆப்ஷன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா குமணன் ஹிமாலயாஸ், ஆப்ஷன் 3ல வந்து பஞ்சாப் ஹிமாலயாஸ், ஆப்ஷன் 4ல வந்து காஷ்மீர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது அதாவது சட்லஜுக்கும் காலி ரிவர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஹிமாலயன் ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல இருக்க குமானன், ஓகேவா. ஸோ குமாவோன் இமயமலை அப்படிங்கிற சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ குமாவோன் இமயமலை அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று, ஓகேவா. புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஸோ குமாவோன் இமயமலை அப்படிங்கிறது தான் இது கரெக்டான ஒன்று. ஸோ கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சுக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து ஜாக்ரபி டாப்பிக்கில் வந்து கேட்கக்கூடக்கூடியது. கண்டிப்பாக வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டெண்டுல்கர் மெத்தாலஜி இஸ் அசோசியேட்டட் வித் த எஸ்டிமேஷன் ஆஃப் டேஷ் இந்தியா. ஓகே, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெண்டுல்கர் முறையானது இந்தியாவில் டேஷின் மதிப்பீட்டுடன் தொடர்புடையது அப்படி மாதிரி கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ டெண்டுல்கர் மெத்தடாலஜி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஓகேவா. ஸோ டெண்டுல்கர் முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த இதோட தொடர்படுத்தப்பட்டது அப்படி மாதிரி கேட்குறாங்க. இந்த டெண்டுல்கர் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குல்ல, டெண்டுல்கர் முறை அப்படின்னு, இது வந்து எந்த இதோட ரிலேட் பண்ணப்படக்கூடிய. இங்கே கீழே வந்து ஆப்ஷன்ஸ் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், ஆப்ஷன் 2 அதாவது வேலையின்மை, ஆப்ஷன் 2ல வந்து பாப்புலேஷன் சைஸ் மக்கள் தொகை அளவு, ஆப்ஷன் 3ல வந்து பொயட்ரி, ஓகேவா, அதாவது வறுமை, அண்ட் ஆப்ஷன் 4ல வந்து நேஷனல் இன்கம் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல இருக்க பொயட்ரி, அதாவது வறுமைன்னு சொல்கிறாங்களா, ஸோ அதுதான், ஓகேவா. ஸோ டெண்டுல்கர் முறைங்கிறது முக்கியமாக எதை பற்றி பேசப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை, ஓகேவா. ஸோ இந்த பொயட்ரி அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு டெண்டுல்கர் மெத்தடாலஜி அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஸோ டெண்டுல்கர் முறை அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வறுமை, அதாவது பொயட்ரி அந்த இதை பற்றி கால்குலேட் பண்ணி சொன்னது தான் இந்த டெண்டுல்கர் முறை அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடியது. ஸோ அதனால் கண்டிப்பாக டெண்டுல்கர் முறை சொன்னாவே உங்களுக்கு வறுமை அப்படிங்கிறது ஞாபகம் வர வேண்டும், ஓகே. ஸோ இது நிறைய திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் டாப்பிக்லேருந்து தான் வரக்கூடியது, ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அசோகா ஃபைட் எ வார் எ கன்குயர் கலிங்கா, கலிங்கா வாஸ் த ஏசியன் நேம் ஆஃப் த கோஸ்டல், ஓகேவா. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசோகா கலிங்கத்தை கைப்பற்ற போரிட்டார், ஓகேவா. ஸோ அசோகர் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து கலிங்கத்தை கைப்பற்றுறதுக்காக தான் போரிட்டிருப்பார், ஓகேவா. ஸோ இந்த கலிங்கா அப்படிங்கிற நேமில் இருக்க அந்த கடலோர பகுதி வந்து என்ன அதோட ஏசியன் நேம் பழைய பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான், ஓகேவா. ஸோ அந்த கலிங்கங்கிற நேம் இருக்குல்ல அதோட தற்போதைய பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள், ஓகேவா. ஸோ இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 1ல வந்து மெட்ராஸ், ஆப்ஷன் 2ல வந்து ஒரிசா, ஆப்ஷன் 3ல வந்து பாம்பே, ஆப்ஷன் 4ல வந்து பெங்கால், ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலிங்கா அப்படிங்கிற பழைய நேம் இருக்குல்ல அதுக்கு அதோட இப்போ புதிய நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இதில் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல இருக்க ஒரிசா, ஓகேவா. ஸோ ஒடிசா மாநிலத்தை தான் பழைய நேமாக வந்து இந்த கலிங்கான்னு சொல்லப்படுது, ஓகேவா. ஸோ கலிங்க பகுதி அப்படின்னு சொன்னாவே அது ஒரிசா மாநிலம் தான், ஓகேவா. ஸோ தற்போதைய ஒடிசா பகுதியை தான் பண்டைய காலத்தில் வந்து கலிங்கா அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க, ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அப்போ கலிங்கத்தை அந்த அசோகர் வந்து எந்த பகுதியை கைப்பற்றி போரிட்டு எந்த பகுதியை கைப்பற்றுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் கலிங்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது கலிங்கத்தை கைப்பற்றிய மன்னர் அப்படிங்கிற மாதிரி யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது, அது அசோகருங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வம்சத்தை சேர்ந்தவர், ஓகே. ஸோ எந்த டைனசிட்டி சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ட்ரெயின் டு பாகிஸ்தான், ஓகேவா. ஸோ இது நிறைய திருப்பி வந்துனா நான் சொல்லியிருக்கேன், புக்ஸை வச்சு வந்துனா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துனா அதை தெரிஞ்சுக்கிறேங்க. நான் நம்மளோட ரெகுலர் கிளாஸஸை ஒவ்வொரு புக்ஸை வந்துலாம் நான் கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளோட கிளாஸஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 புக்கு கிட்ட வந்துலாம் கேதர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே ரிவிஷன் பண்ணிங்கனாவே தான் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இனிமேல் எக்ஸாமில் உங்களாச்சும் அதை வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிற புக்கை எழுதின ஒரு ஆத்தர் யாராவது கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1ல முல்க் ஆனந்த், ஆப்ஷன் 2ல வந்து குஷவந்த் சிங், அண்ட் ஆப்ஷன் 3ல வந்து அமித் கோசவ், அண்ட் ஆப்ஷன் 3ல வந்து சசி தரூர் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிற புக்கை எழுதுனது அதோட ஆத்தர் யாருன்னா குஷவந்த் சிங், ஓகே. ஸோ இந்த குஷவந்த் சிங் அப்படிங்கிறவர் தான் அப்புறம் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர், புரியுதுங்களா. ஸோ இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்க டாப்பிக்கை பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ அதுதான் கரெக்டு, ஏன்னா அந்த மாதிரி தான் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிறது யார் எழுதிய புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷவந்த் சிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே டாப்பிக்லேருந்து தான் வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ், ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட், ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின்வருவனவற்றில் எது அடிப்படை உரிமை அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து தான் எது சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல ரைட் டு ஃபண்டமெண்டல் டூடிஸ், அதாவது அடிப்படை கடமைகளுக்கான உரிமை. ஆப்ஷன் 2ல ரைட் டு எலக்ட், ஓகே. ஆப்ஷன் 3ல அதாவது
தேர்தலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. கிளாஸ் ஆப்ஷன் 3ல வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதாவது தகவலுக்கான உரிமை. ஆப்ஷன் 4ல வந்து அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. ஓகேவா. ஸோ இதில் வந்து அடிப்படை உரிமையாக வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் இருக்குல்ல, ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ். ஓகேவா. ஸோ இந்த ஆர்டிகல் 32 சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் ஆர்டிகல் 32 சொல்லுவாங்கள்ல, அதுதான் முக்கியமானது. ஏன்னா அதான் அடிப்படை உரிமையில் வரக்கூடிய முக்கியமான ஒரு இதாக சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது அம்பேத்கருமே புகழ்ந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் இந்த கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ் சொல்லுவாங்கள்ல, ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமிடி, அதுதான் அதில் வரக்கூடியது. ஸோ மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வரும், அடிப்படை கடமைகளில் வரக்கூடியது. ஓகேவா. ஸோ ரைட் டு அந்த எலெக்ட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது. ஓகேவா. ஸோ உங்களுக்கு அடிப்படை உரிமைலாம் என்ன, அடிப்படை கடமைகள் என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக போடலாம். அடிப்படை உரிமைங்கிறது அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ்ங்கிறத கரெக்டான ஒன்று. ஓகேவா. ஸோ புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஸ் த ஒன் ஹவுஸ் இஸ் இன் இட்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பின்வரும் எந்த மாநில சட்டமன்றத்தில் ஒரு சபை உள்ளது. ஓகே. ஸோ ஈரவை சட்டமன்றம், ஓரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அடிப்படையில் வச்சு தான் அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. எந்த மாநிலத்தில் வந்துன்னா ஒரு சபை, அதாவது பெரும்பாலான இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபை, ஒரே ஒரு சபை தான் இருக்கும். அதாவது கீழவை மேலவைன்னு சொல்லுவாங்க. அதில் கீழவை மட்டும் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலவையில் வந்துன்னா அதாவது குறிப்பிட்ட அந்த கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து புகழ்பெற்றவங்களை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சபைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த கீழவை மட்டும் வச்சிருக்க ஸ்டேட் மட்டும் எந்த இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் எது வரும் அப்படி மாதிரி பார்க்கணும். இங்கே ஆப்ஷன் 1ல் வந்துன்னா கர்நாடகா, ஆப்ஷன் 2ல் வந்துன்னா குஜராத், அண்ட் ஆப்ஷன் 3ல் ஆந்திர பிரதேஷ், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்துன்னா மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து பார்த்திங்கன்னா வரும், அதாவது ஒரே ஒரு ஒன் ஹவுஸ் உள்ள ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எது வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் உள்ள குஜராத் தான். ஸோ குஜராத் மாநிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரவை கொண்ட அதாவது மாநில சட்டமன்றத்தில் ஒரு சபை உள்ளதாக இருக்குது. ஓகேவா. ஸோ மற்றதெல்லாம் இப்போ கர்நாடகா பார்த்திங்கன்னா 2 இருக்கும், அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்லேயும் 2, மகாராஷ்டிராலையும் 2. இது மொத்தமாக வந்துன்னா இருவை. ஓகேவா. ஸோ டபுள் இது இருக்குல்ல, இருவை கொண்டது, பைக் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த இருவை கொண்டது வந்துன்னா மொத்தமாக 6 இருக்குது. அதேமாதிரி ஒரு கொஸ்டின்ஸில் கேட்டதாங்க. ஸோ அதேமாதிரி நம்ம கிளாஸில் டீச் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்தெந்த மாநிலம் அப்படிங்கிற வரைக்குமே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இங்கேயே கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா கொடுத்துறாங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தெலுங்கானா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சுற்றி உள்ள மாநிலங்கள்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ எத்தனை அதாவது கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலுங்கானா. ஓகேவா. ஸோ 4 ஆயிடுச்சா. அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஊபி போயிருங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரும். ஓகே. ஸோ மொத்தமாக 6 வந்துருச்சா. எஸ். ஸோ அதனால் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ ஏன்னா அதை வச்சுமே கொஸ்டின் கேட்கலாம், இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க. மற்ற எல்லாமே 6 வந்து பார்த்தீங்கன்னா இருவையில் கொண்டது, மற்ற எல்லா மாநிலமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரவை கொண்டது தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாத ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்கள், டெய்லி கிளாஸஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக அங்கே கிடைக்கும். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ நிறைய விஷயத்துக்கு நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் கொஸ்டின்ஸுகளுக்குமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி எப்போவுமே வந்துன்னா ஸ்போர்ட்டிவாக இருங்க. கண்டிப்பாக வந்துன்னா உங்களுக்கும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துன்னா தொடர்ந்து வீடியோ அடுத்து மற்ற கிளாஸஸையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி.